அண்மை செய்தி. இயக்குநர் அமீர் என்சிபி அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வைத்திருந்த ஆவணங்களை அமலாக்கத்துறை எடுத்துச் சென்றிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன். இந்த ஆவணங்களை எடுத்து செல்வதற்கான முக்கிய காரணம் என, மேலும் அமீருடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த திட்டம் என தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அது குறித்தான முழு விவரம். 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக், அவரது கூட்டாளி சதா உட்பட 5 நபர்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில போதைப் பொருளை பல்வேறு நாடுகளுக்கு இவர்கள் சப்ளை செய்திருப்பது தெரிய வந்திருப்பதால் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர்ந்துள்ளது இந்த வழக்கானது. குறிப்பாக இந்த வழக்கில் பல்வேறு நாடுகளில் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதால் இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதும் நிகழ்ந்துள்ளதா என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து கடந்த 9ஆம் தேதி ஜாஃபர் சாதிக் மற்றும் இயக்குனர் அமீர் மற்றும் அவரது பார்ட்னரான என மொத்தம் 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றினர். மேலும் 40 கோடிக்கும் மேலே வைத்திருக்கக்கூடிய ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிலையில தற்போது இயக்குனர் அமீர் தொடர்புடைய இடங்கள்ல சோதனை மேற்கொண்ட போது அவர் என்சிபி அதிகாரிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொண்டு சென்றிருப்பது விசாரணையில தெரிய வந்தது. குறிப்பாக ஏற்கனவே என்சிபி அதிகாரிகளிடம் ஆஜராகி அமீர் விளக்கம் அளித்த நிலையில அவரிடம் 2020 2023 ஆண்டுக்குள் அவர் வாங்கப்பட்டுள்ள சொத்துக்கள் என்ன, எவ்வளவு வங்கி பரிவர்த்தனை என்ன என்பது தொடர்பான விவரங்களை கேட்டு என்சிபி அதிகாரிகள் அவருக்கு தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இயக்குனர் அமீர் அந்த ஆவணங்களை தயார் செய்து வைத்திருந்த நிலையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இயக்குனர் அமீர் வீடு உட்பட இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர்களது விசாரணைக்காக அந்த ஆவணங்களை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொண்டு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த ஆய்வின் முடிவிலேயே அடுத்த கட்டமாக இவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள்ல தெரிவிக்கின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.